காலையில் ஒரு நல்ல டிஃபன் சாப்பிட்லாமா? ஃபுல்லாக இருக்கும் வயிறு, ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காது. அயன் ரிச்சான ரொம்ப நல்ல உணவு இது. அதுக்கு குருவா நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு பொடி போட்டுட்டு நம்ம ஸ்ரீ விட்டலோட கம்பு மாவு போட்டுட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு அடை மாதிரி சுட்டு எடுத்தால் சூப்பரான கம்பு அடை ரெடி. இது ரொம்ப அயன் ரிச்சானது, சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை டெய்லி மார்னிங் டிஃபனாக எடுத்துக்கலாம். அனீமியாவுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்ரீ விட்டல் கடலெண்ணெய் இதில் யூஸ் பண்ண போகிறோம். மாவு எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நல்லா தட்டையாக்கிக்கோங்க. எவ்வளோ தின்னாக தட்ட முடியுமோ தட்டிட்டு சுற்றி எண்ணெய் விட்டு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான கம்பு ரொட்டி இல்லை கம்பு அடை ரெடி. இதை எந்த வகையான சட்னி, குழம்பு, சாம்பார் இது கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பசி ரொம்ப நல்லா தாங்கும். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு பசியே எடுக்காது. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு. தேங்க்யூ.